ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவல்லிக்கேணியம்மாள் வார்த்தை 20 மற்றும் 21. திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் 20 மற்றும் 21. நாடுபுகுவீர் என்றேனோ ஆண்டாளைப் போலே. நாடுபுகுவீர் என்றேனோ ஆண்டாளைப் போலே. வேண்டுவது ஈதே என்றேனோ பட்டரைப் போலே. வேண்டுவது ஈதே என்றேனோ பட்டரைப் போலே. யார் இந்த ஆண்டாள், யார் இந்த பட்டர்? நாடு புகுவீர் என்றால் என்ன? வேண்டுவது ஈதே என்றால் என்ன? ஆண்டாளம்மாள் என்றால், ஆண்டாள் எல்லாருக்கும் தெரியும். ஆழ்வார்களுக்குள்ளே ஒருத்தி ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்து திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் கொடுத்து நமக்கெல்லாம் பூதேவியினுடைய அம்சமாக பகவானை காட்டிக் கொடுத்தவள். அந்த ஆண்டாளை சொல்லவில்லை. அந்த ஆண்டாளைப் போல இன்னொரு ஆண்டாள் குரு பரம்பரையிலே ராமானுஜருடைய பிரதான சிஷ்யரான கூரத்தாழ்வான். அந்த கூரத்தாழ்வானுடைய தர்ம பத்தினியாருக்கு பேர் தான் ஆண்டாள் அப்படின்னு பேர். கூரத்தாழ்வானுக்கு எவ்வளவு ஏற்றமோ அவருக்கு ஏற்ற அபிமதமான அனுரூபமான ஒரு ஆத்மகுண பூர்த்தியோடு இருந்த ஒரு தாயார் ஆண்டாளம்மாள் என்று இந்த தாயாருக்கு பேர். இந்த அம்மாவுக்கு சின்ன வயசுல கல்யாணம் ஆகாமல், இவரை கல்யாணம் பண்ணிக்கிறவர் சீக்கிரத்தில் இறந்துடுவார் அப்படிங்கிறதுனால யாரும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க, கூரத்தாழ்வான் அந்த கூரம் என்ற தேசத்துக்கு ஒரு செல்வந்தரா இருந்தபடியால, முக்கியமானவர், ராஜா போல இருந்ததுனால, ஜமீன்தார போல இருந்ததுனால அவர் உள்ள போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த பெண்ணைன்னு சொல்லி, அப்போ எல்லாரும் கேட்டு உம்முடைய உயிரில் உமக்கு ஆசை இல்லையா என்று கூரத்தாழ்வானை கேட்க, கூரத்தாழ்வான் கல்யாணம் பண்ணி கொள்ளுவது என்பது 2 விதமான வாழ்க்கைக்கு. ஒன்று குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுதல், இன்னொன்று தர்ம வழியில நடந்து மோட்சத்தை அடைதல். நாங்கள் முதல் வாழ்க்கையை வாழப்போவதில்லை, தர்ம வாழ்க்கையை வாழ்ந்து மோட்சத்தை அடையக்கூடிய வாழ்க்கையை வாழ்கிறபடியாலே எனக்கு இதிலே பயம் கிடையாது அப்படின்னு எடுத்து சொல்லி கல்யாணம் பண்ணி கொள்ளுகிறார் கூரத்தாழ்வானுடைய பிரதான தர்ம பத்தினி ஸ்ரீ ஆண்டாள். இவர்தான் ராமானுஜருக்கு அப்புறமா மடத்துக்கு யாரும் ஜீயர்கள் இல்லாமல் இருக்க கூரநாராயண ஜீயர் அப்படின்னு ஜீயரையே ஏற்பாடு செய்து கொடுத்தவர் பிற்காலத்திலே ஆண்டாளம்மாள். கூரத்தாழ்வான் கண்ணை இழந்தார், பரமபதித்து விட்டார். இப்பொழுது கூரத்தாழ்வான் தன்னுடைய பிள்ளை அவர் இல்லை என்ற உடனே ஆண்டாளம்மாள் தன்னுடைய பிள்ளைகள் 2, ஒருவர் பராசர பட்டர், இன்னொருத்தர் வேதவியாச பட்டர் என்று 2 பேர். இந்த சரித்திரமும் உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் இவர்கள் கூரத்தாழ்வான் ஆண்டாலும் சாப்பிடாம, பசிக்கு எதுவும் கிடைக்கல, மழை காலமா இருக்கிறதுனால இவர்கள் பாட்டு அமைதியா இருக்க, ஆண்டாளம்மாள் உள்ள பெருமாளுக்கு நைவேத்தியம் நடக்கிற சத்தத்தை கேட்டு, பிள்ளை வயிற்று பசியில் இருக்கும் போது அப்பாவுக்கு என்ன கொண்டாட்டம் என்று நினைக்க, பெருமாள் பிரசாதத்தை எல்லாம் கூரத்தாழ்வான் வீட்டுக்கு திருமாளிகைக்கு கொண்டு போங்கள் என்று ஆணையிட, பிரசாதம் வர, கூரத்தாழ்வான் என்ன இது விசித்திரமா இருக்கே என்று பார்த்து, ஆண்டாளே நீ ஏதாவது நினைத்தாயோ என்று சொல்ல, ஆம், பிள்ளை பத்னியில் இருக்கும்போது அப்பாவுக்கு என்ன கொண்டாட்டம்னு நினைச்சேன் அப்படின்னு உடனே ஆழ்வான் ரொம்ப வருத்தப்பட்டு, என்ன குறை வச்சிருக்கார் நமக்கு பெருமாள், அரங்கன் திருமுற்ற தடியவராதானே இருக்கிறோம் என்று சொல்ல, அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட, அந்த பிரசாதத்தினால பிறந்த பிள்ளை, அந்த முதல் பிள்ளைக்குத்தான் பராசர பட்டர் என்று ஒரு பிள்ளை, இன்னொரு பிள்ளை வேதவியாச பட்டர் என்று 2 பிள்ளைகள் கூரத்தாழ்வானுக்கு உண்டு என்று சரித்திரம் பார்க்கிறோம். பராசர பட்டர் ஸ்ரீபராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேச புரோஹிதா ஸ்ரீவத்சாங்க சுதஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே என்று மிக உயர்ந்த ஞானியாக இருந்தார். சிறு வயதிலேயே அனைத்து ஞானங்களையும் பெற்றிருந்தார். ராமானுஜர் இவரை காட்டி தன்னுடைய பிரதான அந்தரங்க சிஷ்யர்களிடத்திலே, இவர் நானே, நான் தான், இந்த பராசர பட்டர் வேறல்ல, நாம் வேறல்ல என்று சொல்ற அளவுக்கு இருந்தார்.
இன்னும் சற்று நாள் பெருமாள் எங்க வச்சாக்கா என்னை அடியேன் பூலோகத்திலிருந்து பரமபதத்துக்கு படிக்கட்டே கட்டி விடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு சர்வதந்திர சுதந்திரராக பிராட்டிக்கும் பெருமாளுமே தனக்கு தாய் தந்தை போல வளர்க்கப்பட்டவர். கமலாபத லாலிதத்துவம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட பராசர பட்டர் அவர்தான் இன்னைக்கும் கைசிக துவாதசி அன்று கைசிக புராணம் வாசித்தல் என்பது பல கோவில்களிலே நடக்கும். ஸ்ரீரங்கத்தில் எப்பவுமே கைசிக ஏகாதசி முடியும் பொழுது இரவிலே கைசிக துவாதசி அன்னைக்கு மறுநாள் காலையில் அதுக்கு அந்த நேரத்திலே அந்த கைசிக துவாதசி அன்று அன்னைக்கு பெருமாள் முன்னாடி கைசிக புராணம் வாசிப்பது என்பது பராசர பட்டருடைய கைங்கரியம், பட்டர் வம்சத்தவர்களுடைய கைங்கரியம். ரொம்ப அழகா ஒரு நாள் வாசிக்கிறார் பராசர பட்டர். அற்புதமாக அதனுடைய அர்த்தங்களை அந்த கோவில் முன்னாடி நம்பெருமாள் முன்னாடி உட்கார்ந்து ஆனந்தமா சொல்றார் பராசர பட்டர், அனுபவிச்சு சொல்றார். அம்பாடுவான் சரித்திரம் என்பது மிக முக்கியம் அந்த கைசிக புராணத்திலே. கைசிக மகாத்மியம் என்று சொல்லுவார்கள். கைசிகம் என்ற பண்ணாலே, பண்ணுனா ராகம், ராகத்தாலே நம்பாடுவான் என்பவர் திருக்குறுங்குடி நம்பியை குறித்து பாடல்கள் பாடி வர, ஒரு பிரம்ம ரக்ஷசு அவனை ஸ்வீகரித்து அவனை சாப்பிடணும்னு வர, கொஞ்ச நேரம் இரு பகவானுக்கு பாட்டு பாடிட்டு வரேன் அப்படின்னு போய் அன்னைக்கு கடைசியான உயர்ந்த பாடல்களை பாடிவிட்டு இந்த பிரம்மரக்ஷசு பேய்க்கு உணவாகி விடலாம் என்று திரும்பி வர, அப்பொழுது இருவருக்கும் பேச்சுவார்த்தை நடக்க, கடைசியில அன்றைக்கு பாடின அந்த ராகத்தினுடைய பலனை அந்த பிரம்மரக்ஷசுக்கு கொடுக்க, அந்த பிரம்மரக்ஷசு அதிலிருந்து சாம்ப விமோச்சனம் அடைந்தது. ஒரு உயர்ந்த பிராமணன் பிரம்மரக்ஷசுவா போயிட்டான். ஆனா ஒரு பாணர் குலத்தில் இருந்தவன், அவனுடைய புண்ணியத்தினால இந்த பிராமணனுடைய பாவம் விலகிற்று என்ற உயர்ந்த சரித்திரம். அதைத்தான் நம்பாடுவான் சரித்திரம் என்று இப்பொழுதும் திருக்குறுங்குடியில அந்த சரித்திரமானது நாடகமாக நடத்தப்படுகிறது. மிக உயர்ந்த சரித்திரம் அந்த கைசிக புராணம், கைசிக மகாத்மியத்தில் சொல்லக்கூடியது. அந்த மாதிரி ஒரு நாள் பராசர பட்டர் கைசிக துவாதசி அன்று அனுபவிச்சு சொல்றார். மனமுருக கேட்கிறவர்களெல்லாம் அப்படியே ஈடுபட்டு போகிற அளவுக்கு இந்த கைசிக புராணத்தை பத்தி சொல்லிக் கொண்டு வருகிறார். பெருமாளுக்கு எப்பவுமே ஆனந்தம் மிகுதி ஆயிடுச்சுன்னா அப்பயோ பரிசு கொடுத்துருவார். என்ன கொடுக்கறது இவருக்கு? திரும்பி திரும்பி பகுமானங்கள், பரிசு, வஸ்திரம் கொடுத்து பொன்னாடை போர்த்தி இதெல்லாம் இல்லை. பெருமாளுக்கு ஆனந்தத்தின் மிகுதி. அவர் சொல்றத கேட்ட உடனே பகவான் திடீர்னு பட்டரே உமக்கு பெருவீடு தந்தோம் அப்படின்னு பரிசு கொடுத்துட்டார். பெருவீடுன்னா மேல் வீடு, பரமபதம். இது வீடு, நம்ம இருக்கிறதெல்லாம் சின்ன வீடு. பெருவீடு, மேல் வீடுன்னா பரமபதம் தந்தோம். 32 வயசு தான் பராசர பட்டருக்கு. இன்னும் எவ்வளவு காலம் வாழணும் இல்ல? ஒரு 32 வயசு பிள்ளைக்கு அப்பொழுதே பெருமான ஆசையோடு பளிச்சுன்னு மோட்சத்தை கொடுத்துட்டார். அவர் சொல்ற அந்த அனுபவம், அவர் கூட ஞான பூர்த்தி, அதை கேட்டு கேட்டு ஆனந்தம் அடைந்த பகவான் பெரிய பெருமாள் நம்பெருமாள் அப்பொழுதே அவருக்கு பட்டரே உமக்கு பெருவீடு தந்தோம் என்று சொல்ல, பட்டரும் நாயந்தே அடியேன் அப்படின்னு சேவித்து அர்ஜுனனை பார்த்து மாசுச்சகா மோக்ஷயிஷ்யாமி என்று சொன்னீர். ஆனா இன்றைக்கு நேரடியாக நான் அதை காதார கேட்கும்படி இப்படி திருவாய் மலர்ந்தருளி உமக்கு மோட்சத்தை கொடுத்தோம்னு சொல்றீரே, இதெல்லாம் எதனால் அடியனுக்கு கிடைச்சது தெரியுமா? கூரத்தாழ்வான் ஆண்டாளம்மாளுடைய குடல் துவக்கு அவங்களுடைய வயிற்றுல பிறந்ததுனால தான். அடுத்ததாக ராமானுஜருடைய சம்பந்தம், அத்தோடு என்னுடைய ஆச்சாரியனான எம்பாருடைய அருள் கிருபையாலே என்று நம்பெருமாளை சேவித்துவிட்டு பாதாதி கேசாந்தம் அந்த நம்பெருமாளை சேவிக்கிறார். சேட்டிருந்த உடனே பெருமாள் ஆணையிடுறார், நம்முடைய வரிசைகள் அனைத்தோடும் பிரம்மரதம் பண்ணுவித்து கோயில் அனைத்து கொத்தும் ஸ்ரீ வைஷ்ணவர்களும் கொண்டு போய் இவரை அவருடைய மாளிகையிலே விட்டுவாரும்னு சொல்ல, இந்த பிரம்மரதம் என்பது இன்றைக்கும் நடக்கிறது. தோளுக்கினியான்ல பராசர பட்டரை அமர வைத்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் அவரை எழுந்தருளை பண்ணிக்கிட்டு போவாங்க. பல்லக்கில் வச்சு கூட்டு வருவாங்க. மோட்சத்துக்கு போறாரு இல்லையா, அவரை கொண்டு வந்து திருமாளிகையில 10 குத்து பரிவாரம்னு சொல்லுவார்கள். ஸ்ரீரங்கத்தில் கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருமா வந்து பராசர பட்டரை அவருடைய வீட்டிலே விட்டு வருவார்கள். அது இப்பொழுதும் நடக்குது, அன்னைக்கு நடந்தது. அது அப்படி கொண்டு
வீட்டுக்கு பக்கத்துல வரார். பல்லக்கில் பராசர பட்டர் வரார். ஸ்ரீபாதம் தாங்கிகள் அவரை சுமந்து வருகிறார்கள். சுத்தி அனைத்து கொத்து பரிவார ஸ்ரீ வைஷ்ணவர்கள், ஸ்தலத்தார், சாணிகர்கள் இவங்கெல்லாம் கூட வருகிறார்கள். வரும்பொழுது அம்மா உள்ள இருந்து வரா. கூரத்தாழ்வானுடைய மனைவி பராசர பட்டருடைய தாயார் ஆண்டாளம்மாள் அந்த அம்மா வெளியில வந்து பாக்குறா. பிள்ளை இப்படி சமுர்த்தியா வர்றதை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு தெரியாது. அந்த அம்மாவுக்கு உள்ள பெருமாள் போனார், பெருமாள் மோட்சம் கொடுத்துட்டார், கைசிக துவாதசி அன்று புராண பட்டணம் வாசித்துன்னு தெரியாது. தாயார் எப்பவும் பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லுவோம், தீர்காயுஷ்மான் பவா, நல்ல தீர்க்க ஆயுஷா இருப்பான், நல்ல பல ஆயுஷு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தானே ஆசீர்வாதம் பண்ணுவோம். எந்த அம்மாவாவது நீ மோட்சத்துக்கு போன்னு சொல்லுமா, நீ மோட்சத்துக்கு போவாய் அப்படின்னு சொல்லுமான்னா இந்த அம்மா சொன்னாங்க. இப்பதான் இந்த வார்த்தையை கேட்டுக்கோங்க. நலமந்தம் இல்லதோர் நாடு புகுவீர் என்று ஆண்டாளம்மாள் ஆசீர்வதித்தார். அந்த அம்மா ஆசீர்வாதம் பண்றா குழந்தைக்கு, தம் பிள்ளைய. 32 வயசு பிள்ளை வருது. என்ன ஆசீர்வாதம் பண்றா பாருங்கோ. நலம் அந்தம் இல்லதோர், நலம்னாக்கா ஆனந்தம், நலமந்தம் இல்லதோர் ஆனந்தத்திற்கு முடிவே இல்லாத நாடு புகுவீர், உயர்ந்த உலகத்தை சென்று சேருவீர். இதுதான் அர்த்தம். நலம் அந்தம் இல்லதோர் ஆனந்தம் முடிவடையாத ஒரு நாடு புகுவீர், உயர்ந்த ஒரு தேசத்திற்கு போவீர் அப்படின்னா பரமபதத்துக்கு இது பேர். அதுதான் நாடு புகுவீர் அப்படின்னா இந்த நாடு இல்ல, பரமபதம் என்ற தேசா விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேச விசேஷம்னா தனிய உயர்ந்த இடம், அதுக்கு மேல இடம் இல்ல, பரமமான பதம், அதுக்கு போவாயின்னு ஆசீர்வாதம் பண்றான் அந்த அம்மா. சரி, புள்ள என்ன பண்ணுவான்? ஏமா ஒரு புள்ள வந்தா நல்லா 100 வருஷம் 1000 வருஷம் இருப்பேன்னு ஆசீர்வாதம் பண்ணுவியா, நீ மோட்சம் போயிடுவடா, நீ பரமபதம் போயிடுவடா அப்படின்னு யாராவது ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கணும். இல்ல, இந்த பிள்ளை அப்படி கேட்கல. பராசர பட்டர் பதில் சொல்றார், அடியேன் வேண்டுவது ஈதே, அடியன் ஆசைப்பட்டது இதுதான்மா, அடியன் இதை தான் பிரார்த்திக்கிறேன். எதை? அம்மா சொல்றான் நீ பரமபதம் போவடான்னு, பிள்ளை சொல்றான் நானும் அதுதான் ஆசைப்படுறேங்கிறான். இன்னைக்கு உலகத்துல நல்ல பெரிய பெரிய நாமெல்லாம் ரொம்ப ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாரும் சொல்லலாம். எத்தனை பேர் இதை நம்ம நிஜமா வாழ்க்கையில கடைபிடிக்க முடியுமா? முடியவும் முடியாது. என்னது இது நலமந்தம் இல்லதோர் நாடு புகுவீர் அப்படின்னா என்ன பாசுரம் அப்படின்னு கேட்டா, திருவாய்மொழியிலே 2ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழி, அணைவது அரவணமேல் பூம்பாவை ஆகம் புணர்வது என்று பகவானுடைய பரத்வத்தை வெளியிடக்கூடிய பாசுரங்கள். எவ்வளவு பெருமையானவன் பகவான்னு சொல்லக்கூடியது. அதுல 4வது பாசுரத்துல சொல்றார், புலனைந்தும் ஏயும் பொறியைந்து நீங்கி நலமந்தம் இல்லதோர் நாடு புகுவீர், அலமந்து வீய அசுரரைச் செற்றான் பலமுந்து சீரில் படிமினோ ஆவதே அப்படின்னு பாசுரம். புலனைந்துமேயும் பொறியைந்து நீங்கி அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்னு இந்த 24 தத்துவங்கள், இதுக்கெல்லாம் அச்சித்துன்னு சொல்லுவோம் சரீரம். இந்த சரீரத்தை விட்டு நலம் அந்தமில்லதோர் நாடு புகுவீர் அப்படின்னு நம்மாழ்வார் இந்த பாசுரத்துல காட்டுறார். அதைத்தான் ஆண்டாளம்மாள் நம்மாழ்வாருடைய இந்த பாசுரத்தை வச்சு சொன்னா கவனமாக கேளுங்க. இது 2ஆம் பத்து 8ஆம் திருமொழியிலே 4வது பாட்டு. அப்படியே 2ஆம் பத்து 9ஆம் திருமொழியிலே கைங்கரியமே பிரதானம் இல்லையா? எதுக்கு போனோம்? வாழ்க்கையினுடைய புருஷார்த்தம் எதுன்னு கேட்டா பகவானுக்கு தொண்டு செய்தல். அதை தான் அடுத்த பாட்டுல அடுத்த திருவாய்மொழியில நம்மாழ்வார் பாடுறார். எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாத பற்பு தலைசேர் தொல்லை கைம்மா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவதீதே. எவ்வளவு அழகான பாசுரம். எம்மா வீட்டு திறமும் செப்பம், பெருமாள் சொன்னார் வீடு தந்தோம் அப்படின்னார். எம் வீடு தந்தோம், எம்மா வீடு தந்தோம் அப்படின்னு ஒன்னொன்னா ஏத்திக்கிட்டு போறார் பெருமாள். வீடுன்னா இங்க இருக்கிற வீடு இல்ல, மா வீடுன்னா சொர்க்கம் இல்ல, எம் மா வீடுன்னா என்னுடைய உயர்ந்த இடமான பரமபதத்தை கொடுத்தோம்னு நம்மாழ்வாருக்கு சொன்னார். ஆழ்வார் என்ன பண்ணார் தெரியுமா? வேணான்னுட்டார். என்ன வேணும்? நின் செம்மா பாதபற்பு தலைசேர் தொல்லை, உன்னுடைய திருவடித்தாமரைகளை கொண்டு வந்து வேகமாக என்னுடைய தலையிலே வைப்பாய். யாருக்காவது அப்படி பண்ணினது உண்டா அப்படின்னு பெருமாள் கேட்க, கைம்மா துன்பம் கடிந்த பிரானே. கைம்மானா யானைக்கு கை தும்பிக்கை தான். கஜேந்திரன் என்ற யானையினுடைய துன்பத்தை போக்கின உபகாரகனே அப்படின்னு சொல்லி என்ன கேட்கிறார்? அம்மா அடியேன் வேண்டுவதீதே.
சுவாமி உன்னிடத்தில் அடியேன் ஆசைப்படுவது இதைத்தான் என்று அந்த இடத்திலையும் பகவானுடைய தொண்டு அதை தானே பிரார்த்திச்சார். அப்ப அம்மா சொல்றா நலமந்தம் இல்லதோர் நாடு புகுவீர்னு, பிள்ளை சொல்றார் அம்மா அடியேன் வேண்டுவதீதே. பகவான் அம்மா அப்படின்னு இந்த இடத்துல தன் தாயே சொல்றா, அந்த இடத்துல பெருமாளை சொல்றார் நம்மாழ்வார். நானும் மோட்சத்தைத்தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு அவரும் சொன்னார் இல்லையா. இந்த மாதிரி ஒரு தாய், இந்த மாதிரி ஒரு பிள்ளையை உலகத்துல பார்க்க முடியுமா? கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. எந்த தாயுமே பிள்ளை நல்லா இருக்கணும், இன்னும் 1000 வருஷம் இந்த உலகத்துல இருக்கணும்னு தான் பேசும். ஆனா எந்த தாயாவது நீ மோட்சத்துக்கு போவாயின்னு சொல்லுமா? சொன்ன உடனே அந்த தாய் கிட்ட போயிட்டு ஆமா நானும் மோட்சத்தை தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்ற பிள்ளை இருக்கா? கிடைக்கிறது ரொம்ப 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 அபூர்வம். அதுதான் குரு பரம்பரை. ஜப்தவ்யம் குரு பரம்பரையும் துவயமும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்நாள் முழுக்க குரு பரம்பரையை தினமும் கொஞ்ச நேரம் ஒரு சரித்திரத்தை கேட்கணும். துவயமகா மந்திரத்தை இடைவிடாமல் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இப்படி ஒரு தாய் மகன் பரிமாற்றம் வேற எங்கேயாவது பார்த்திருப்போமா? இது மாதிரி ஒரு தாயாகவோ பிள்ளையாகவோ நான் இருந்ததில்லையே என்றுதான் திருவல்லிக்கேணி அம்மாள் பிரார்த்திக்கிறாள். உயர்ந்த வாக்கியம் 20-21. நாடு புகுவீர் என்றேனோ ஆண்டாளைப் போலே, வேண்டுவது ஈதே என்றேனோ பட்டரைப் போலே. 22வது வாக்கியம் அடுத்தது. பங்கு கொள்ளும் என்றேனோ பண்டாரத்தைப் போலே, பங்கு கொள்ளும் என்றேனோ பண்டாரத்தைப் போலே. அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜா.